இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் இலங்கையை நோக்கி நகரக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பில்லை. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தற்பொழுது நிலையில் இல்லை. ஆழ்ந்த காற்று தாழ்வு பகுதி வெல்மார்க் லோ ப்ரெஷர் அப்புறம் தான் டிப்ரெஷன், அப்புறம் தான் டீப் டிப்ரெஷன். அது நிறைய புயலுக்குன்னா 4-5 ஸ்டேஜ் மேலே இருக்கு. இன்னும் இது வெறும் லோ ப்ரெஷர் தானே. லோ ப்ரெஷருக்கு வெல்மார்க் லோ ப்ரெஷர் தான் இருக்கு, அவ்வளோதான். மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பு. கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தகவல். கடலூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு புதன்கிழமை அன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி, அரியலூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் புதன்கிழமை கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணிப்பு. தஞ்சாவூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் திருச்சி மாவட்டங்களுக்கு வரும் 12ஆம் தேதியன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். நீலகிரி, திருப்பூர், தேனி, மதுரை உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அன்றைய தினம் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தகவல். தொழிலதிபர் கௌதம் அதானி என்னை வந்து சந்திக்கவும் இல்லை, நான் அவரை பார்க்கவும் இல்லை. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். இப்பொழுதும் சொல்கிறேன், எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு அதுக்கு எந்தவித சம்மந்தமும் கிடையாது. என்னை வந்து அவர் சந்திக்கவும் இல்லை, நான் அவரை பார்க்கவும் இல்லை. குறைந்த நாட்களே சட்டப்பேரவையை நடத்தியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. 5 நிமிடத்திற்குள் பேசி மக்கள் பிரச்சினையை எப்படி அரசின் கவனத்திற்கு கொண்டு வர முடியும் எனவும் கேள்வி. திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டார், சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆண்டுக்கு 100 நாள் நடத்தும்னு சொன்னார். இந்த 4 வருஷத்துக்கு 400 நாள் நடத்தியிருக்காங்க. ஆனால் நடத்துறது 113 நாள் தான் நடத்தியிருக்காங்க. இன்றைக்கு கூட 2 நாளில் கூட்டத்தை முடிச்சுட்டாங்க. தீபம் ஏற்றுவதற்கான திரி மற்றும் நெய் எடுத்துச் செல்லும் பக்தர்கள் மட்டுமே அண்ணாமலையார் மலையேற அனுமதி. மலை உச்சிக்கு செல்ல மக்களுக்கு அனுமதி இல்லை என்பதை சட்டப்பேரவையில் மறைமுகமாக கூறிய அமைச்சர் சேகர் பாபு. கோவில்பட்டியில் மாயமான சிறுவன் பக்கத்து வீட்டு மாடியில் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரம். சந்தேகத்தின் பேரில் அருகாமை பகுதியில் வசிக்கும் 2 பேரிடமும் பள்ளியிலும் போலீசார் விசாரணை. தமிழக சட்டசபை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. 2 நாட்கள் நடைபெற்ற கூட்டத்தொடரும் முடித்து வைக்கப்பட்டது. அதானிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். அதானி முதலமைச்சரை சந்தித்ததாக மீண்டும் மீண்டும் குற்றச்சாட்டு வைப்பதில் அர்த்தமில்லை என்றும் விளக்கம். பல்லடம் அருகே சேடபாளையத்தில் தோட்டத்திற்குள் இருட்டில் அமர்ந்து மது அருந்திய 2 வெளியூர் இளைஞர்களுக்கு அடி, உதை. 3 பேர் கொலையான சம்பவத்தின் எதிரொலியாக இருவரும் போலீசில் ஒப்படைப்பு. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே 5க்கும் மேற்பட்ட ஊர்களில் அடுத்தடுத்து ஏற்பட்ட பயங்கர சத்தத்தால் நில அதிர்வு. வீடுகளின் மேற்கூரை அதிர்ந்ததால் உடனடியாக வெளியேறி வீடுகளில் தஞ்சமடைந்த பொதுமக்கள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் தீபத் திருவிழா மகாரத தேரோட்டம். விநாயகர் மற்றும் முருகன் தேர்கள் தனித்தனியாக வீதி உலா சென்ற பிறகு உண்ணாமுலை அம்மனுடன் அண்ணாமலையார் பவனி. சென்னை எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் போராட்டம். குழந்தை ஏற்கனவே இறந்த நிலையில் தாய் கவலைக்கிடமாக இருப்பதாக கூறியதால் முற்றுகையிட்டு போராட்டம். டெல்லியில் மளிகை கடை வியாபாரிகளை சந்தித்து குறைகளை கேட்டறிந்த ராகுல் காந்தி.
சில நிமிடம் வியாபாரியாகவும் மாறி வாடிக்கையாளர்களுக்கு பொருட்களையும் வழங்கினார். ககன்யான் திட்டத்தில் விண்வெளிக்கு சென்ற வீரர்கள் திரும்பும்போது கடலில் இறங்கும் ராக்கெட்டை மீட்கும் பயிற்சியை மேற்கொண்டது இஸ்ரோ. விசாகப்பட்டின கடற்பரப்பை ஒட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடற்படையினர் பங்கேற்பு. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் அரசு ஊழியர்களுக்கு வாரம் 3 நாட்கள் விடுமுறை வழங்க முடிவு. பிறப்பு விகிதம் குறைந்த நிலையில் குழந்தை பெற்றுக் கொள்வதை ஊக்குவிக்கும் விதமாக அரசு நடவடிக்கை. காசாவுக்கு எதிரான போரை தற்போது நிறுத்த முடியாது. தாக்குதலை தொடரப்போவதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு திட்டவட்டம். ஐசிசி விதிகளை மீறியதாக இந்திய வீரர் முகமது சிராஜுக்கு போட்டியின் ஊதியத்திலிருந்து 20% அபராதம் விதிப்பு. ஆஸ்திரேலிய வீரர் டிராவிஸ் ஹெட்டுக்கு அபராதம் விதிக்காமல் வெறும் எச்சரிக்கை விடுத்தது ஐசிசி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.